வணக்கம் மக்களே! வெல்கம் டூ தமிழ் டிராகன் யூடியூப் சேனல். நான் உங்க பிரீட்டன். பக்கத்துல காசி. இந்த வீடியோல கருப்பு டீசர் வந்திருக்கு. கருப்பு படத்தோட டீசர் வந்திருக்கு. சிறப்பா வந்திருக்கு. அத பத்தி பேசப் போறோம். காசி, நீங்க டீசர் பாத்துட்டீங்களா? அதான் கருப்பா இருக்கும்னு சொன்னீங்களே. கருப்பு டீஷர்ட்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குமா? ஓ, காமெடியா காசி? நம்ம கண்டென்ட் முடிச்சிட்டு காமெடி பண்ணலாமா? ஒரே நிமிஷம் இருங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். கருப்பு டீ-ஷர்ட்ட போட்டுட்டு பாருங்க. பிரீதன் பாத்துட்டேன் பிரீதன். எனக்கு நிறைய அதுல கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கு. ம். கருப்புன்னு போட்டிருக்காங்க, கருப்பாவே இல்ல டீஷர்ட். ஓஹோ! நீங்க இன்னமும் அதே காமெடி பண்றீங்களே. சரி, ஓகே. கண்டென்ட்டுக்குள்ள போவோம். ம். மக்கள் கமெண்ட்ல கொந்தளிக்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன பொறுத்த வரைக்கும் வாவ் அப்படின்னு இருக்கு காசி. எனக்கும் அதே இம்ப்ரெஷன் தான் பிரீதன். ஆனா நீங்க WOW அந்த எமோஷன் சொல்றீங்க. எனக்கு WYW அப்படி சொல்றீங்க. சோ அந்த ஒரு எமோஷன். அவ்வளவுதான். சின்ன என்னன்னா டிஃபரன்ஸ் தான் பிரீதன், பெருசா. அதுதான் பெருசா உங்களோட இம்ப்ரெஷன் வந்து என்னன்னா வாவ், எப்படி ஒரு சூர்யாவோட கம்பேக் வந்துருச்சு, ரெட்ரோல கம்பேக் கொடுத்துட்டாரு. சோ அதை தொடர்ந்து அடுத்தடுத்த கம்பேக்ஸ் இது. கம்பேக்கா கொடுத்துட்டு இருக்க போறாருன்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு வாட்டி கம்பேக் கொடுத்துட்டாரு. சோ இதுல இருந்து நல்ல ஹையர் லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே, பாப்போம் எத்தனை கம்பேக் தான் கொடுக்குறாருன்னு பாப்போம். சரி, டீசருக்குள்ள போயிடலாம் பிரீதன். பிரீதன், நான் நோட்டீஸ் பண்ணது வந்து வழக்கமான அந்த தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் தெரியுது. ஹீரோ வர்ஷிப்பிங் ராஜர் தன் லைஃப். அப்புறம் பாத்தீங்கன்னா மோசமான எடிட்டிங், மோசமான ஃபைட் சீன், ஆமேச்சரிஷா இருக்கு பார்க்க. ஆனா இதெல்லாம் ஒவ்வொரு தான் பாத்தீங்கன்னா செகண்டுக்கும் கரெக்ட் நீங்க சொல்றீங்க. பட் இதெல்லாம் தான் ஃபேன்ஸ் எதிர்பார்த்து கேட்டுட்டு இருந்த 4 வருஷம், இந்த நம்ம லாஸ்ட் 4 இயர்ஸா சூர்யா விக்ரம் கிட்ட மிஸ் ஆன விஷயங்கள். மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் இதை வச்சு சும்மா பட்டைய கிளப்பிட்டாங்க. முக்கியமா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க கிரிஞ்சின்னு சொல்ற பாலையாவே எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. கொரோனாக்கு அப்புறம் அவரோட மூவிஸ்ல சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காரு. ஆனா அது எல்லாமே செம்ம ஹிட்டு. கலாய்க்கிறதுக்கும் கம்மியாவே ட்ரால் மெட்டீரியல் கம்மியாவே ஆயிருக்கு கம்பேரிட்டிவ்லி அதுக்கு முன்னாடி வந்த மூவிஸ். ஸோ இங்க அமைச்சரான அந்த எடிட்டிங்கும் அந்த மசாலா மெயின் கிடையாது. அது கூட நம்ம எப்படி ஹீரோவை காட்டுறோன்றத அதுதான் முக்கியம் இல்லையா? ஸோ ஸ்டோரி அதுதான் நான் எதிர்பார்க்கறது. ஸோ இதனால மாஸ் மசாலான்றது ஒரு மொக்கை அப்படி கிடையாது. வேஸ்ட் அந்த மாதிரி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கான ஆடியன்ஸ் நிறைய இருக்காங்க. பிஎன்சியில் முக்கியமாக உங்களுக்கு திரும்ப ஃபேன்ஸ் எடுத்துட்டு வரணும்னா இந்த மாதிரியான மூவிஸ் வேணும் காசி. இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் போட்டா ஃபேன்ஸ் வர மாட்டாங்க பிரீதன், ஜாம்பிஸ் தான் வருவாங்க. அவங்க நம்மள கடிச்சுதான் வைப்பாங்க, வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த ஸ்லோமோ வந்து அந்த ட்ரெய்லர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 2 வாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எடிட்டிங் ரொம்ப மோசமா இருக்கு. ஒவ்வொரு சீனுக்கு ஸ்லோ மோஷன். அதுவும் அந்த ஸ்லோ மோஷன் வந்து அஸ்தட்டிக்காவும் இல்ல. தேவைப்படல அந்த ஸ்லோ மோஷன். காட்டணும், மாஸ் காட்டணும்ன்ற மாதிரி அதை வந்து அந்த மாஸ் எலிமெண்ட்டையே கம்மி பண்ணுது. எப்போ மாஸ் காட்டணுமோ அப்பதான் காட்டணும். நீங்க எல்லாமே மாஸ் காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வச்சீங்கன்னா அது ஆமேச்சரா தான் தெரியும். அது வந்து மாஸா தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கு அந்த கட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா. ஒவ்வொரு சீனுக்குமே ஸ்லோ மோஷன் இருக்கு. நான் சாக் ஸ்னைடர் ஃபேன். அவரே ஸ்லோ மோஷனுக்கு வந்து ஓவர் டூ பண்றவர் தான். ஆமாமா, என்னைக்கே நானே அவரை கலாய்ப்பேன், எதுக்கியா இதெல்லாம் பண்றாரு. என்னைக்கே பார்க்க ஸ்லோ மோஷன் வெறுக்க வச்சிட்டாருனா, ஏன்னா அந்த அளவுக்கு அஸ்தட்டிக்கா இருக்கு. இருக்கு. ஓகேவா? அது அதனால அப்படி சொல்றேன். அந்த ஸ்லோ மோஷன்ல எங்கன்னு தெரியல. பட் எனக்கு வந்து அந்த ஃபிங்கரை இதை பண்றது ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த ஒயிட் ஷர்ட்டை போட்டுட்டு அந்த ஃபிங்கரை லைட்டா இப்படி பண்ற ஒரு சீல், அங்க ஒரு ஸ்லோமோ நல்லா வச்சிருக்காங்க. இல்ல, நீங்க மறுபடியும் போய் எனக்கு ஒரே ஒரு ஸ்லோ மோஷன் ஒர்க் ஆச்சு. எதுனா அந்த செயினை வச்சுட்டு லாஸ்ட்ல சுத்துவார்ல, அது எனக்கு வந்து அந்த ஃபிங்கர் பண்றது நல்லா இருந்துச்சு. இந்த ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு இந்த ஸ்லோ மோஷன் தான். மத்ததெல்லாம் இந்த ஃபைட் சீன் அடிக்கும் போது பின்னாடி கை பறக்குறது, அந்த ஆர்கனைஸ்டா ஒருத்தர் அடிச்சா அப்படியே பின்னாடி வந்து ரெடியா நிப்பாங்க தெரியுமா? அந்த அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறீங்கன்ற மாதிரி. யா அதுதான் நம்ம என்ன சொல்றதுன்னா, லிட்டில் இந்த ஹீரோ வர்ஷிப்பிங் சொல்றீங்களே. ஸோ அது ஆமா. பியூர் இந்த படத்துல அது தேவை. ஏன்னா ரைட்டிங்கே உங்களுக்கு அதுதானே. கருப்பு சாமியோட ஒரு லிட்டில் ஒரு என்ன சொல்றது அவதார் மாதிரி போர்ட்ரேட் பண்ண போறாங்க. ஸோ நீங்க லோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லோருக்கு நீங்க இந்த மாதிரி தான் எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் சூப்பர்மேன்னா அவருக்கு என்ன பவர் இருக்கு? ஸோ கருப்பசாமியோட அவதார் அந்த மாதிரி ஒரு ரிலேட்டபிள், புரியுதுங்களா? லிட்டில் பிட் ஒரு ஹல்க்குனா எப்படி அந்த மாதிரி தான். இப்போ நீங்களே சொல்லுங்க, பாலையா வந்து எல்லாரையும் மோசமா கொடூரமா அடிப்பாரு. அப்பெல்லாம் கலாச்சிட்டே இருந்தோம். அக்காண்டால அவருக்கு பவர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப அவரை கலாய்க்கவே முடியல. சிம்பிள் அஸ் தட். அதை சொல்ல வரேன். பவர் இருந்தா எத்தனை பேரும் அடிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இது ஒரு ஹீரோ வர்ஷிப்புக்கு ஒரு ரீசன், பிகின் ரீசனா இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஓவர் டூவா மசாலா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களோன்ட்டு. இல்ல, அடிக்கிறது வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்ல பிரீதன். அந்த
இப்போ இந்த படத்தை நான் ஆமா, எதுக்குற கம்பேர் ஆர்கனைஸ்டா அந்த மாதிரி பண்றேன்னா வர்றதுன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த காடோட எக்ஸ்பிரஷன், அந்த அந்த கை வருது அந்த மாதிரி, அதானே அதுக்கு சொல்றீங்க? நீங்க இந்த காளி எக்ஸ்பிரஷன் சொல்ல வரீங்களா? அது அஹ் அதுதான் அது அப்படி வந்து இருக்கும். காளி வந்து அந்த படம், இதுல கருப்பசாமி தானே. ஓகே. காளி வந்து என்ன படம்? புஷ்பா. இல்ல இந்த அடிக்கும் போது கரெக்டா பின்னாடி அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி அலைமட்ல அதுதான் வந்து அதுதான் நிக்கிறதா? சொல்றேன். நவ கிரகங்கள்ல வந்து ஒரு அலைமட்ல வருமே அந்த மாதிரி ஒரு அலைமட்ல வந்து நிக்குதா? எனக்கு பார்க்க சிரிப்பா இருக்கு. கமர்ஷியல், அதுதான் ம். கமர்ஷியல் படம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சது தானே. இல்ல பிரீத்தன், இந்த இந்த மெட்டீரியல்ல எனக்கு தெரியல, ஸ்டோரி எனக்கு தெரியல. ஆனா பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அதான் இந்த அவதாரம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை டீல் பண்றாங்கன்னு தெரியுது. இந்த கான்செப்டை வந்து காண்டாரான்னு ஒரு படம் இருக்கு, கன்னட படம். அதுல வந்து வித்தியாசமா டீல் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி தான் இருக்கும், மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். பட் டீலிங் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சீப் ஸ்லோ மோஷனை காட்டி மாஸ் காட்டுறன்னு இல்லாம அந்த கான்செப்ட் வந்து ஒரு ஹாரரும் ஒரு அந்த ஸ்டோரிக்கு தேவையான எலிமெண்ட்ஸும் வச்சு மாஸ் காட்டியிருப்பாங்க. பெருசா எனக்கு ஆனா காந்தாரா ஒர்க் அவுட் ஆகல, அது என்னன்னு தெரியல. இல்ல சீரியஸா எனக்குமே ஒர்க் அவுட் ஆகல. போரிங்கா இருந்துச்சு. எனக்குமே ஒர்க் அவுட் ஆகல பிரீதன் காண்டாரா. பட் அந்த அப்ரோச் நல்லா இருந்தது. அந்த அவதாரம் எடுக்கிறாருன்ற அப்ரோச் இருக்குல்ல, அது வந்து நல்லா இருந்தது. அதுல அவதாரம் கூட புரியல, இருக்கல, ஏன்னா எனக்கு பொசஸர் வந்து மாதிரி இந்த தான் மாதிரி இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. அதுல வந்து ஃபைட் சீன்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ம். மாஸ் காட்டுறன்னு அதுலயும் மாஸ் காட்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்பேரிட்டிவ்லி பார்த்தா பெட்டரா இருக்குங்க. பட் இந்த ஓகே. படம் எனக்கு இன்னும் பார்க்கல, அதனால ஃபுல்லா என்னால கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. பட் ஒருவேளை ஏன்னா நான் தப்பாவும் இருக்கலாம். பட் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ரசிக்கக்கூடிய, தேட்டர் தெரிக்க வைக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட். ஸோ ம். அதனால என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். ஒரு ம். சூர்யா ஃபேன்ஸை மட்டும் இல்லாம பிஎன்சி ஆடியன்ஸுக்கு தேவையான ஒரு படமா இருக்கு. சமீப காலமா அந்த மாதிரி படங்கள் கொஞ்சம் வர்றதில்ல. ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டா ரொம்ப போரிங்கான படங்கள் வந்துருச்சு இல்லையா? சில மசாலா படங்களை பார்த்து ரொம்ப நாள் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இருக்கலாம். நான் தப்பா கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு என்ன தெரியும் பிரீத்தன், நான் ஸ்பேஸ் சூட்ல இருக்கிற சாதாரண மனுஷன். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் ப்ராப்பரான விஷயங்கள். பட் அதே பேஸ் பண்ணி எல்லாருமே படம் எடுத்தாங்கன்னா நான் சொல்றது அப்படி. ஸோ எல்லா ஃபேன்ஸுக்கும் டெலிவரி ஆகாதுல்ல. ஸோ சில ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களையும் நம்ம திருப்திப்படுத்த வேண்டியிருக்கு. அந்த மாதிரி சொல்ல வரேன். இருக்கலாம். ஒருவேளை சூர்யா மாஸ் மட்டுமே இருந்தா போதும், நாங்க பார்ப்போம் அந்த சூரியன் இல்ல, மாதிரி கான்செப்ட் ஒரு வேளை இருக்கலாம் இது. எனக்கு வந்து அது செட் ஆகல பெருசா. நான் அதான் வெறும் மாஸ் சூரியன் இல்ல, சில ஹீரோஸ் அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ பிஎன்சி காட்டுறேன். ஆடியன்ஸுக்கு ஹீரோஸ் பயங்கரமா ஏதாவது பண்ணணும் அவ்வளவுதானே. அதான் எனக்கு பெருசா அந்த மாதிரி, அதான் என்னோட அந்த மாதிரி மூவிஸ் பெருசா விரும்புறது இல்ல. இன்னொன்னு வெறும் ஹீரோ வில்லேஜ் வச்சு ஓரியன்ட் பாத்தீங்கன்னா, ம். வில்லேஜ் கெட்டப்ஸ் யூஸ் பண்றது அதெல்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ கருப்பசாமி எடுத்துட்டு வர்றதே ஒரு ரேர் மெட்டீரியல் தான். உங்களுக்கே தெரியும், ஐயனார் அவங்கள பத்தி பேசுறது மோஸ்ட்லி இந்த சவுத் சைட்ல தான் அந்த மாதிரி படங்களுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சாய் அபியங்கர். அதுதான் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல என்ன பொறுத்தவரைக்கும். இது ஒரு நல்ல மியூசிக் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் படத்தோட ஹீரோயினை பத்தி நீங்க பேசல. ம் ஹீரோயின் ஹீரோயின் எனக்கு பெருசா தேவைப்படல. வழக்கம் போலதான் திருச்சான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் பண்ண போறது இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க. என்ன பண்றது பிரீத்தன், நம்ம எல்லாருமே சொல்றோம் தேவையில்லைன்னு, கேட்க மாட்டாங்களே. So, அதனால தான் அவங்க டீச்சர்லயே தேவையில்லைன்ட்டாங்க. இன்னொரு மேட்டர் கவனிச்சிங்களா பிரீத்தன்? இந்த பீட்ரோ பாஸ்கல் ஃபெட்டிக்னு ஹாலிவுட்ல ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து த்ரிஷா ஃபெட்டிக் அப்படின்னு கோலிவுட்ல ஒண்ணு போயிட்டு இருக்கா. ஏன்னா எல்லா படத்துலயும் இருக்காங்க. இந்த கோட் படத்துலலாம் சும்மா கேமியோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காமிச்சு வச்சிருப்பாங்க. என்ன எல்லா படத்துலயும் இருப்பாங்கன்னு ஒரு ஃபீல் வருது கண்டிப்பா. அவங்களுக்கு. அதுக்கு காரணம் சீனியர் ஆக்ட்ரஸ் நம்ம பார்த்து ரசிச்ச நிறைய ஆக்ட்ரஸ் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இல்லைன்னா. ஸோ ம்ஹும். ஹீரோக்கு இருக்கிற வேல்யூ ஹீரோயின்ஸுக்கு இருக்கு. ஆனா சீனியர் அந்த ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இல்லாதப்போ ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க. திரிஷா மட்டும் தானே இருக்காங்க, அவங்கள வச்சு தான் நம்ம கொஞ்சம் பொழப்பு நடத்த வேண்டியிருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்களோ. மற்ற ஹீரோயின்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை புது ஹீரோயின்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா ரொம்ப யங்கா இருப்பாங்களோ. இப்போ ஏஜ்டான ஹீரோஸ் கூட பேர் மேபி பண்ணும்போது ஒருவேளை அதுதான். ப்ரெடிசேஷன் அதை கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணணும்னு அந்த மாதிரி பண்றாங்கன்னு தோணுது. தெரியல. இருக்கலாம். ஏன்னா அதுவும் இருக்கலாம். ஏன்னா சீனியர் ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இப்போ நயன்தாரா ஃபீல்ட் அவுட் மாதிரி தெரியுது. காஜல் அகர்வால் காணோம், அன்சிகா காணோம். ஒருவேளை அதுக்காக ஹீரோஸ்க்கு இந்த மாதிரி த்ரிஷா வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன், அதனால அப்படி போடுறாங்களா என்னன்னு அப்படியே தெரியல. இருக்கலாம். எனக்கு ஏன்னா என்ன தெரியும், நான் ஸ்பேஸ் சூட்ல இருக்கிற சாதாரண மனுஷன். அப்படி சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல அடி வாங்காம தப்பிக்க முடியாது காசி. ஓகே, வேற ஏதாவது சொல்லுமா? கண்டிப்பா டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி பத்தி பேசணும்ல. ஸோ எதிர்பார்க்கிறேன் அவர்கிட்ட இருந்து நல்ல ஒரு அவுட்புட் வரும்ட்டு. ஸ்டார்டிங் அவரு ஆர்ஜே பாலாஜியை பத்தி சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல இருந்த ஃபயர் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ரொம்ப இவர மாதிரி எடுக்கணும் ஒரு மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரோட தனித்துவமான ஒரு ஸ்டைல மிஸ் பண்றாரோன்னு தோணுது. எப்படி சொல்றேன்னா, இந்த எல்கேஜி எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஒரு காமெடியா ஃபன்னா
நல்லா பண்ணியிருப்பாரு எல்கேஜில. அதுக்கப்புறம் அந்த அந்த குழந்தை அந்த வயசானவங்க கல்யாணம் பண்றவங்க படமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பார்பர் ஷாப் படம் வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். பேரு கூட தெரியல சரியா. அந்த படமா இருக்கட்டும். சூப்பர் சலூன். ஆ பட் சிங்கப்பூர் அது சஃபாரி. டைரக்டர் அவர் கிடையாது. இல்ல டைரக்டர் ஓகே டைரக்டர் அவர் அவரு இல்லையா? டைரக்டர் ஆர்ஜே அதான். பாலாஜி பத்தி. சரி ஓகே. அந்த வீட்ல எல்கேஜிக்கு விஷயம் அப்புறம் மூக்குத்தி அம்மன். மூக்குத்தி அம்மன் எனக்கு ஓகே ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு. காமெடிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அந்த படம்லாம் கொஞ்சம் போரிங்கா தான் இருந்தது. இப்போ வந்து மாஸ்ல இறங்கியிருக்காரு. எல்கேஜி மாரி அதுலயும் மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாரி இருந்தா நல்லா இருக்கும். பட் இது வந்து ஹீரோ சப்ஜெக்ட்டா தெரியுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியும். கண்டிப்பா ஒரு நல்ல ஃபார்முலா கையில எடுத்திருக்காரு. ஸோ சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிரும். என்னன்னா, இந்த ஃபார்முலாஸ்ல ஹரின்னு ஒருத்தர் இருந்தாரு. கிங் ஆஃப் கமர்ஷியல். அவருக்கே கொஞ்சம் சறுக்கிருச்சு லாஸ்ட் சில படங்கள். ஸோ அந்த அந்த தவறுகள்லாம் இவங்க பண்ணாம கொஞ்சம் சரி பண்ணிட்டாருன்னா, டைலாக்ஸோ அந்த எடிட்டிங் நீங்க சொன்ன மாதிரி எடிட்டிங்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க காசி. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு தெரியுதா ஹரின்றது? அத சொல்றேன். இதே ஹாரி பாட்டரா? கமர்ஷியல் கிங் ஹரி ஹரி. அதான் தெரியும். பேட்மேன்ங்க அவரு. அவர தெரியாம அதுதான். எப்படிங்க இருக்கு? இல்ல அதுவும் நம்ம இங்க இடத்துல பதிவு பண்றோம். அதான் உங்களுக்கு நீங்க அத பத்தி சொல்லணும்ல. அவர பத்தி ஆனா நெறைய சொல்லலாமே. கமர்ஷியல்ன்னும் போது சூப்பரா அவர்தான் இல்ல சொல்றேன். அவர்தான் நெறைய பண்ணுவாரு. அவருக்கு இந்த மாதிரியான டிராபேக் வந்துச்சு, ஃபால் வந்திருக்கு. சோ திரும்ப அத இவர் எடுக்கும்போது அந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ம். அதுதான் சொல்றேன். டைரக்டர் ஹரி வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த டைமுக்கு அஹெடான ஒரு டைரக்டர். அதாவது அந்த டைம்ல இருந்த டைரக்டர்ஸ்க்கு வந்து அதாவது அவரு வந்து வேற ஜெனரேஷன் ஃபியூச்சர்ல இருந்து வந்தவர் மாரி. ஏன்னா அந்த அவரோட எடிட்டிங் கட்ஸா இருக்கட்டும், ம். அவரோட ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கட்டும், அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். உங்களால போர் அடிக்குன்னு சொல்லவே முடியாது. ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்கும்ல அது சொல்றேன். அதனால ம். அது வந்து இப்போ வந்து ஸ்லோ ஆயிடுச்சு. அது வந்து அவருக்கே வேலை செய்ய மாட்டேங்குது. அதுதான். இல்ல அதுதான் அந்த மிஸ்டேக்ஸை இது பண்ணாம இருந்தாலே கமர்ஷியல் படம் ஓடிரும் அப்படின்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான் காசு. தெரியல பிரீத்தன். அது அவங்க பிரச்சனை. நம்ம ஒன்னும் டைரக்டர் இல்ல, ப்ரொடியூசர் இல்ல. நல்லா எடுத்தா ஓட போகுது. எடுக்கலன்னா ஓடாது. அவ்வளவுதான். இல்ல கொஞ்சம் கிரியேட்டரா நான் பேசுறேன். அவ்வளவுதான். ஏன்னா ம். இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி விஷயங்கள் சில ஆடியன்ஸ் கொஞ்சம் பிரில்லியன்ஸா பார்ப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஏத்த மாதிரி நானும் பேசுறேன். வேற ஒண்ணும் இல்ல. ம். ஓகே. உங்களுக்கு டீசர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் ட்ரெய்லருக்கு அடுத்து வெயிட் பண்றீங்க சாங்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன? படம் ஓடுமா? நடக்குமா? இல்ல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி கேமிங் ரிவ்யூஸ், ட்ரெய்லர் ரிவ்யூஸ், ஜெனரல் ரிவ்யூஸ் இல்ல வேற என்னவாச்சும் ஒரு ரிவ்யூஸ் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா டிஸ்கஷன் அண்ட் டிபேட் பாட்காஸ்ட் எது வேணும்னாலும் கேளுங்கள் தரப்படும். எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே. போய் வரலாம்.